மழை காலத்தில் இந்த நோய் தடுப்பு இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டும் அதில் ஒரு முக்கியமான ஒரு துறை. அவங்க அந்த நேரத்தில் ஒயரை கட் பண்ணாமல் அந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். கொரோனாவே பார்த்தாச்சு, இந்த மழையை நம்ம பார்க்க முடியாதுன்றது கிடையாது. அந்த நோய் என்பது உண்மையாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று கூட ஒரு இடத்துல நான் போய் வாய்க்கால் இதெல்லாம் போய் பார்க்கும்போது அந்த வாய்க்காலை ஒட்டி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளோ ஆண்டாக நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் 75-80 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னாங்க. இந்த ஸ்டேஜ் சைஸு தான் இருக்குது. இதுலேயே 2 பேருடைய வீடு வாழ்ந்துக்குன்னு அதிலே டாய்லெட் வசதியோடலாம் வச்சுக்கின்னு அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது பார்த்திங்க அப்படின்னா மழை காலத்திலலாம் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக அந்த இடமெல்லாம் இருக்கும். அப்படி ஒரு காலம் இவ்வளோ காலம் இருந்து விட்டது. இனி வரும் காலங்கள் தமிழக முதலமைச்சர் அவர் வந்த பிறகு இது எல்லாம் சரி செய்யப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. ஏன் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் சில விஷயங்களை நாங்கள் செய்ய முடியாது. நாங்கள் எல்லாரும் பேசுவோம், அமைச்சர்ன்ற முறையில் நாங்கள் எல்லாமே சொல்லுவோம். ஆனால் ஃபீல்டில் நாங்கள் எங்கள் தொகுதிக்கு போவோம், மற்ற இடத்துக்கெல்லாம் நாங்கள் போவோம். இருந்தாலும் உங்களுக்கு தான் அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த பகுதியில் எந்த இடத்துல ஸ்லம் இருக்குது, எந்த இடத்துல நோய் அதிகமாக வருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சின்ன சின்ன டாய்லெட் இல்லாத இடத்துல, வசதி இல்லாத இடத்தெல்லாம் உங்களுக்கு எதுன்றது தெரியும். நாங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். நீங்கள் பல வருடங்களாக நீங்கள் இந்த துறையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாமே அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மக்களுக்கு அந்த கொசு தொல்லைன்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். அதுக்கு இப்பயே மருந்து அடிக்கிறது, அந்த புகை எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டும் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த ப்ளீச்சிங் பவுடர் ரொம்ப முக்கியமானது. எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் ஸ்லம்மில் எங்கெல்லாம் இந்த குப்பை தொட்டி அது மாதிரிலாம் இருக்குதோ அந்த இடத்துல அந்த துப்புரவு தொழிலாளர்கள்கிட்ட சொல்லி அந்த ஸ்லம் அந்த இடத்துல எல்லாத்துலேயும் நீங்கள் ப்ளீச்சிங் பவுடரை உபயோகப்படுத்த வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அமைச்சர் சொன்னது போல துறை என்பது வேறு என்பது கிடையாது. நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த வருடம் மிக சிறப்பாக மழை காலத்தில் நோய் தடுப்பை நம்ம ரொம்ப மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நம்ம செய்யணுன்றதை நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதில் குறிப்பாக மழை காலத்தில் இந்த நோய் தடுப்பு இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டும் அதில் ஒரு முக்கியமான ஒரு துறை. அவங்க அந்த நேரத்தில் ஒயரை கட் பண்ணாமல் அந்த எல்லாமே அது ஒயரு கீழே விழுந்துடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு அது எல்லாமே எந்த பகுதியில் என்னென்ன தேவைகள் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை எல்லாமே நீங்கள் முன்கூட்டியே அதையெல்லாம் நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நம்ம துறையில் இருக்கிறவங்க எல்லாமே மிக சிறப்பாக எல்லாருமே செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. இப்போ எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க நீங்கள் எல்லாமே மிக சிறப்பாக செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கூடுதலாக வாலண்டியர்ஸ் நீங்கள் ஒரு அழைப்பு மாதிரி இந்த மழை காலத்தில் எங்களோட நீங்கள் யார் யாரெல்லாம் சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இளைஞர்களை நாங்கள் அரவணைத்து எங்களுடைய துறை மூலமாக நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.